எனக்கு என் மனசில் வந்து ஒரே ஒருத்தர் கூட நான் எவ்வளோ நாள் பழகினாலும் எனக்கு அவர் செலிபிரிட்டி தான். அவர் யாருன்னா யுவன் சார். ஸோ ஏன்னா நான் யுவன் வெறியனாக தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். இவருக்கு எப்படியாவது ஒரு பாட்டு எழுதிடணும். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. என்னென்னா நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற டைமில் வந்து ஒரு பெரிய டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எங்கள் திருச்சி அவர் ஊர். நான் அவர்கிட்ட வந்து சார் எனக்கு எப்படியாவது யுவன் சாரோட ஒர்க் பண்ணணும்னா, யார் நீ, உனக்கு பேனா பிடிச்சி எழுத தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவருக்கு பாட்டு எழுதணுங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தினார். அந்த ஒரு 5 நிமிஷம் தான் என் லைஃப்பில் நான் சந்திச்ச பெரிய அவமானம். என்ன நம்மளுக்கு எழுத வராதோ இப்படி பேசிட்டாங்களே, சரி நீங்கள் டேரக்டர் ஆகிறதுக்குலாம் நான் லிரிசிஸ்ட் ஆகிறேன், அதுவும் சார்கிட்ட எழுதுறேன் அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு அந்த மொமெண்ட் 23 தான் நடந்தது. அதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்தது. ஆனால் அது நடக்கும்போது சார் டெக்ஸ்ட் பண்ணும்போது அவர் டியூன் அனுப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தை வந்து ஹாய், எனக்கு இந்த லிரிக்ஸ் வந்து ஐ நீட் இட் ஆசப் அப்படின்னு அனுப்புனார். சார் சும்மாவே ஸ்பீடாக ஆசாப்னு வேறு கேட்டிங்க சொல்லிட்டு அவர் கரெக்டாக நான் டைமர் ஆன் பண்ணிட்டு எழுதுறேன். ஆன் பண்ணிட்டு 12 மினிட்ஸில் அவருக்கு அனுப்பிட்டேன்.